ஒன்றாஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம தொடர் போதனையாக எலியாவின் தேவன் நம் தேவன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம இந்த வேத பகுதிகளை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதில் இன்றைக்கி இந்த சப் டைட்டிலாக எலியா தீர்க்கதரிசியினுடைய சோர்வு, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லுங்கள்? எலியா தீர்க்கதரிசியின் சோர்வு. எந்த மனுஷனா யானைக்கே அடி, அது வேற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம இப்பயே சொல்லி பழகிட்டோம். யானை எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும், அந்த யானைக்கே அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருக்கே என்ன செய்யுது? சில பலவீனமான காரியங்கள், சோர்வு வந்தது என்பதை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பாருங்க, கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம், எலியா வானத்திலிருந்து அந்த பலிபீடத்தின் மேலே அக்கினியை இறக்கினார் என்றும், கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பி கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்றும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு எலியா ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னன்னா, பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பிடிச்சி வெட்டுறார். எல்லாத்தையும் வெட்டி சாட்சி போடுறார். பிடிச்சி வெட்டி சாட்சார் பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு மழையும் பெய்தது. தேசம் கர்த்தர் அற்புதம் செய்ததுனால போன வாரம் தியானித்தோம். மழை தேசத்தில் வந்தது. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லாம் வயல்வெளியில் புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. வயல்வெளியில் அந்த நிலத்தில் விளைஞ்ச அந்த பயிர்களெல்லாம் வளர ஆரம்பிச்சது. இப்போ தேசம் செழிப்பாக இருக்கிறது. ஆகாப் ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய மனைவியாகிய யேசபேல் இடத்துல எலியா செய்த எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறார். இந்த மாதிரி எலியா இந்த வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம தீர்க்கதரிசிகளையும் என்ன செய்கிறார்? பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் அவர் கொன்று போட்டார் அப்படிங்கிற விஷயத்த அவளிடத்துல போய் சொல்கிறான். வாசித்து பாருங்க. இதை ஒரு 3 பிரிவாக பிரித்து படிக்க போகிறோம். 19ஆவது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி வேணும். 5வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்து வரைக்கும் ஒரு பகுதியும், 14, 15, 16, 17, 18வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக நம்ம பிரித்து படிக்க போகிறோம். அதில் முதல் பகுதியில் எலியா செய்த முதல் வசனம், எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். என்னுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகளை நீ எப்படி கொலை செய்தாயோ அதே போல 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு செய்தது போல, அது மாத்திரமல்ல, அதை விட அதிகமாய் நான் உனக்கு என்ன செய்வேன் என்று எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி எலியாவுக்கு இந்த வார்த்தையை போய் சொல்கிறான் ஒருத்தன். இப்போ இதுதான் விஷயமே. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இங்கிருந்து பார்க்கிறோம், நாடு தேசம் யாருடைய கண்ட்ரோல் இல்லை? ஆகாப்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அப்படிதானே? ஆகாப், ஏன்னா அந்த தேசம் முழுவதும் அந்த ராஜ்யமும் அந்த ராஜாவும், அதாவது யேசபேலினுடைய கட்டுப்பாட்டில் அவ வைத்து கொண்டு தான் விரும்பியதை செய்த ஆணவ பெண்ணாக இருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். ரொம்ப திமிரு பிடிச்ச பெண் அது. தான் விரும்பினதை அவ செய்தான். தன்னுடைய ராஜாவையும் கட்டுப்பாட்டுக்களை வச்சு, ராஜ்யத்தையும் கட்டுப்பாட்டுக்களை வச்சு, தேசம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து தான் நினைச்சதை அவ சாதிச்சு கொண்டிருந்தால், அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாப்புக்கு வேல்யூவே கிடையாது. ஆகாப் ஒரு டம்மி பீஸாக தான் என்ன செய்தார்? இருந்தார்.
பைபிளில் நாபோத்தை குறித்து நாபோத்துங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ அது அடுத்த சாப்டரில் நம்ம படிப்போம்னு நினைக்கிறேன். நாபோத்துக்கு ஆகாப் வீட்டு அரண்மனை பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் என்ன செய்தது இருந்தது. அவன் வந்து கேட்குறான், திராட்சை தோட்டத்தை எனக்கு என்ன செய், விளைக்கரையமாகி கொடு, நான் அதில் ஏதாவது கீரை போட்டு நான் வச்சுக்கிறேன். அப்போ வந்து நாதாப் அதை என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். ரொம்ப துக்கமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கோழையான ஒரு மனுஷன் யாருன்னா இந்த ஆகாப் ராஜா. இவன் துக்கமாக அழுதுட்டு இருக்கிறப்ப எசபேல் வந்து கேட்குறான், ஏப்பா அழுகிற, இந்த மாதிரி அழுகிறேன்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இவன் பக்கத்தில் வந்து ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அந்த திராட்சை தோட்டத்தை நான் அவன்கிட்ட கேட்ட தரலின்னு. இவன் என்ன பிளான் பண்ணா தெரியுமா எசபேலு? அவன் வந்து தேவதூஷனை சொல்கிறான்னு சொல்லி நடுவில் நிறுத்தி அவளை அடித்து நாதாப்பை கொன்று போடுறா. கொன்று போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை அவளை என்ன செய்கிறான். அந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்ந்தவள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எசபேல். பொல்லாத மனுஷியாக இருந்தால் பாரு. நல்லா கவனிங்க. இப்போது ஆகாப் வந்து எலியா சொன்ன எல்லாவற்றையும் அவளுக்கு சொன்ன போதும் வானத்திலிருந்து கர்த்தர் அக்னியை இறக்கினார், வானத்திலிருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இந்த மாதிரி நாங்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாகாலை கூப்பிட்டார்கள். ஆனால் பாகால் மறு உத்தரவு கொடுக்காத நேரத்தில் ஒருவன் மாத்திரம் நின்று அவர் கர்த்தரை நோக்கி வேண்டும் போது அக்னி இறந்த. அப்படி சொல்லும்போது எசபேல்கிட்ட ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. மாறாக என்ன செய்தால், அந்த எலியாவை கொலை செய்வதற்கு சவால் விட்டாள் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இதை பார்த்த உடனே எலியா என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணாராம், அங்கிருந்து இஸ்ரேலிலிருந்து ஓடி போயிட்டார் என்று பார்க்கிறோம். ஓடி போய் யூதாயாவின் வனாந்தரத்தில் அவர் பெயர்சபா அந்த பகுதியில் அவர் ஓடிட்டார். இதுக்கு முன்னாடி தான் அவர் என்ன செய்தார், வானத்திலிருந்து அக்னி இறக்கினார். தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி பெரிய சவால் விட்டார். பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார், வெட்டி வீழ்த்தினார். ஆனால் இங்கே இந்த ஆணவ பெண்ணுடைய இந்த பலவீனமான பேச்சை எலியா தீர்க்கதரிசி கேட்டபோது அவருடைய உள்ளத்தில் பயம் வந்து ஓடி வனாந்தரத்தில், அந்த யூதாயாவின் வனாந்தரத்தில் போயிட்டு அங்கே வந்து ஒரு சூறை செடியின் கீழே படுத்து, போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, நான் என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்றார். அதுக்கு தான் சொன்ன, யானைக்குமே என்ன செய்யுது, அடி சறுக்குது. அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இந்த பெண், ஏன் பயப்பட்டதுக்கு காரணமும் கூட இருக்குது. என்னென்னா, மொத்த கண்ட்ரோலும் யார் இடத்துல இருந்தது, இவர் மட்டும்தான். இவர் நம்பிட்டு இருந்தார், நான் மட்டும்தான் இருக்கேன்னு. உபதியாவட்டின்னு சொன்னார், ஆண்டவர்கிட்டயே 2 தடவை சொன்னார். இல்லை, இவன் மாத்திரம் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னார். அது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறனால கவனிங்க. அந்த சூறை செடியின் கீழே போய் அவர் வனாந்தரத்தில் படுத்தார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இரவு நேரில் சில ஸ்காலர் சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் அந்த பெயர்சபாவிற்கு அவர் போயிருக்கலாம் என்று. எலியா மிகவும் எசபேலுக்கு பயந்து தான் என்ன செய்தார், தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடி போனான் என்றும் நம்ம வந்து பார்க்கிறோம். இல்லை, இப்போ திரும்பவும் நினச்சி பார்த்த பின்னாடி பேக்கில் அவர் நினச்சி பார்த்தா அவர் செய்த அந்த வல்லமைகள் அற்புதமெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியல. அதான் சொன்னேன், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சில நேரங்களிலே விசுவாசம் என்ன செய்யுது, ஒரே மாதிரி என்றைக்குமே விசுவாசம், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல பயங்கரமான விசுவாசம் இருக்குது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே விசுவாசம் எப்படி இருக்கும், ஆமாம் வந்து அது விசுவாசம் பலவீனப்படுகிற விசுவாசமாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கு உற்சாகமான ஒரு விசுவாசம் என்ன செய்யும். என்றைக்குமே விசுவாசங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்கிறதில்லை என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில்,
ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று பார்க்கும். ஆபத்து கால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம என்ன செய்யணும், சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் கையாள தெரிந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை கண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்துக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்துக்க கூடாது. அவர் பாருங்க, அவர் கடைசியில் அவர் என்னதான் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, மரணமே எனக்கு தாழ சிறந்தது. அது எப்படின்னா, ஏற்கனவே மரணத்திலிருந்து மரணத்தை நோக்கித்தான் போகிறார். எசபேலுக்கு மரணத்திலிருந்து மரணத்தை நோக்கி தான் என்ன செய்கிறாரு, போறார். நம்ம இப்படி சொல்லலைன்னா, ஒருவேளை தாவீது சொன்னது போல இந்த பெண்ணுடைய கரத்தினாலே பாகாலை வழிபடுகிற இந்த அரக்கினுடைய கரத்தினாலே நம்ம சாவதை விட தேவனுடைய கையினால் நம்ம என்ன செய்யலாம், மரித்து போனால் நலமாயிருக்குமோ என்று எண்ணி ஒருவேளை இவர் அந்த சூறை செடியில போய் படுத்திருக்கலாம் என்று பாருங்கள். சூறை செடினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இவ்வளோ நாள் பைபிள் படி சூறை செடினா என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம காட்டுலையெல்லாம் விளையிற அந்த சீமை கருவேலை மரம், அதை பார்த்துருக்குறீங்களா? அதுதான் சூறை செடிங்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. என்னென்னா என்ன, ஜூனிப்பர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சீமை கருவேலை மரம். அது மரமாகவே வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்துக்கு அடியில் போய் ஆமாம் நிழலாக இருக்கும். சரி, நம்ம ஏரியாவில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக இருக்குது, அதில் ஆடு மாடுகள்லாம் கட்ட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மரத்தினுடைய நிழலில் நான் போய் படுத்து, ஆண்டவரே போதும், நான் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என்னை நீர் என்ன செய்யணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். இவருடைய நோக்கமே நம்ம அவ்வளோதான், லைஃபு முடிஞ்சிருச்சு, நம்ம சாவு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவு என்று நம்ம நினைக்கிறோம். அநேகர் எலியாவும் அப்படி தான் நினச்சாரு. இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நம்ம எல்லாருமே அப்படி தான் என்ன செய்கிறோம், லைஃபு முடிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. நமக்கு எதிராக ஒருத்தருமே வரமாட்டான். இல்லை, நம்ம வாழ்க்கையில் மரணம் என்பது நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. செத்துப்போனால் எல்லாம் முடிந்து விடும் என்று நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக அது என்ன செய்யாது, முடிந்தும் போகாது. நீ ஒன்று அப்படி முடிவை தேடி நீ போகும்போது நரகத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம், போவோம். நீ பரலோகமே என்ன செய்ய மாட்ட, யாரும் வரமாட்டோம். இல்லை, அவர் சூறை செடியின் கீழே போய் தூங்கினார். போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை. பாருங்க, அதாவது சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஜெபத்தை கூட யார் பண்ணிடுறோம், நம்ம பண்ணுறோம். எலியா பண்ணது போல அநேக நாள் இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருந்தார்னா நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சில தமிழ், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை இந்த இடத்துலேருந்து போக பண்ணும், ஆண்டவரே நான் இந்த உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கையே நல்லா இல்லை, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பொட்டுன்னு உங்களை எடுத்திருந்தார்னா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? எலியாவினுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கேர்ஃபுல்லாக இந்த முட்டாள்தனமான சில நேரத்தில் விசுவாசிகள் இந்த மாதிரி எப்படி ஜெபம் பண்ணணுமோ அப்படி ஜெபம் பண்ணணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தியானித்தோம், அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இந்த இடத்துல கோழைத்தனமான ஜெபத்தை என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறார். கோழைத்தனமாகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க, நமக்கு விரோதமாக யாராவது பேசிட்டா ஆண்டவரே அவன் வாயை உடையுங்க, நமக்கு விரோதமாக கை நீட்டிட்டா ஆண்டவரே கையை உடைச்சி போடுங்க, அவன் காலை உடைச்சி போடுங்க, ஆண்டவரே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகணும். சில நேரத்தில் அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம்.
ஆனால் சில அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் நமக்கு அந்த மாதிரி ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறதில்ல, பதிலை தரமாட்டார். அவன் தரமாட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை விட அவன் நல்லா தான் இருப்பான், நல்லா வாழ்வான், நல்லாகவே இருப்பான் இல்லை. ஆனால் நம்ம அந்த நேரங்களிலே இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யாம, ஆண்டவரே ஏசப்பா பாருங்க, சிலுவையினுடைய அந்த உச்சத்தில் இருந்த போதும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அவன் இன்னதென்று தெரியாம செய்றாங்க, தாங்கள் இன்னதென்று தெரியாம செய்றாங்க. அதே தான் ஸ்தேவானும் ஜெபம் பண்ண, அவன் மேலே கல்லடி அடித்து கொண்டாங்க. உயிரே போகிற நேரம் வந்தபோது ஏசப்பா ஜெபம் பண்ண மாதிரியே இவங்களுக்கு நீங்கள் மன்னிங்க, இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. ஆகவே எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. மரணம் என்பது முடிவு அல்ல. நம்ம நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக நின்று, ஹல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, அப்படி என் மேலே என்ன மேற்கொண்டாலும் பரவாயில்ல, எல்லா துணிச்சலாக நம்ம நிற்கும் போது நல்லா கவனிங்க, நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம வெற்றி பெறுவோம். இந்த எலியா மாதிரி அந்த யெசபேலுக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவர், பாகாலின் தீர்க்கதரிசியை வெட்டினவர், மழை பெய்யக்கூடாது என்று வானத்தை அடைத்த போது வானம் மழையே பெய்யலை, திரும்ப மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுறாரு, மழை பெய்யுது. இவ்வளவு விஷயங்களை செய்தவர் இப்போ ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு என்ன செய்கிறாரு, சோர்ந்து போய் வனாந்தரத்தில் அவர் சூறைச்செடியில் படுத்துட்டு இருக்கிறார். பாரு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு படுத்துட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, அவரை விடலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கூட ஒரு இடத்துல இப்படி தான் சொல்கிறாரு. என்ன பவுல் சொல்ற, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24வது வசனத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் பாருங்க, ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு, தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க நான் விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த அளவுக்கு ஊழியத்திலே கஷ்டப்பட்டார், அடி வாங்கினார், சித்திரவதைப்பட்டார். ராம் முழுவதும் அவர் கப்பல் பிரயாணத்தில் இருந்தார். சொல்றாரு, நான் நிர்வாணமாய் இருந்தேன், நான் பசியாய் இருந்தேன், கண் விழிப்பாய் இருந்தேன், என்னை சாட்டைகளினால் அடித்தார்கள், துஷ்ட மிருகங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ பாடுகளிலும் நான் ஊழியம் பண்றேன். இருந்தபோது நான் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருக்கணும், நான் மரிச்ச ஆண்டவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை உண்டு. அது அதிக எனக்கு நன்மையாக இருக்கும். கர்த்தரோடு இருக்கிறது எனக்கு நன்மையாக இருக்குது. இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கிறேன். ஒரு இடத்துல ஊழியம் பண்ணுறாரு, அவரை சுற்றிலும் யூதர்கள் அடித்து கொண்டு போட்டுறாங்க. கொண்டுட்டு கொண்டு போய் வெளியே பாளையத்துக்கு புறம்பே பவுலை போட்டுறாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா மரிச்சிட்டாருன்னே பைபிள் சொல்லுது, மரித்து விட்டார். ஆனால் அவரை சுற்றிலும் சீசர்கள் சூழ்ந்து ஜெபம் பண்ணும்போது அவர் உயிரோடு எழுந்து தாமதமின்றி அந்த பட்டணங்களுக்குள்ளே போய் கிறிஸ்துவே கர்த்தர் என்று பிரசங்கம் பண்ணார் என்று இருக்கு. பவுல் கொரிந்தியருக்கு, ஒரு மனுஷனை அறிவேன், இவ்வளோ காலங்களுக்கு முன்பதாக நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனேன்னு சொல்கிறார். அங்கே போனால் ஆண்டவருடைய சத்தம், தூதருடைய சத்தத்தெல்லாம் கேட்டேங்கிறார். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? அந்த இடத்துல மரிச்சு போனார் பாருங்களேன், அந்த டைமில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு பார்க்கிறோம். அப்படி அடித்து, கல்லில் அடித்து கூட அவரை கொலை செய்து போட்டு விட்டாங்க. சொல்லாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல, என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடியணும். இப்போ கூட பவுல் பிலிப்பியருக்கு நிறுவனத்தை சொல்கிறாரு, நான் இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து கர்த்தரோடு இருக்கத்தான் எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு நன்மையாக இருக்கும். பட் ஆனால்
அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் போதிப்பேன். அல்லேலூயா. இன்னும் தேவனுடைய மகத்துவமான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இன்னும் கர்த்தருடைய காரியங்களிலே உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவேன். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்றாரு, நான் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு அதிகமான நன்மை. நான் மரித்தேன் என்றால் எனக்கு நன்மை, நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நன்மை என்று அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். இங்கே எலியா சாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மக்களுடைய நிலைமையை எலியா என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. இன்னும் ஜனங்கள் முழுமையா என்ன செய்யல, ஆண்டவரை அறிந்து கொள்ள. அப்பதான் அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கினுடனே தான் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்களே ஒழிய, அதுக்கு பிறகு ஏன்னா முழு கட்டுப்பாடும் கண்ட்ரோலும் யாருடைய கரத்தில் இருந்தது? எசபேலுடைய கண்ட்ரோல் இருந்தது. இந்த ஜனங்கள் திரும்பவும் என்னதான் பண்ணாங்க? 2 நினைவாக குந்தி தான் நடந்தார்கள். திரும்பவும் பாகாலை வணங்கலாமா கர்த்தரை வணங்கலாமா என்று எசபேலை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவதற்கு பாகாலை வணங்கினார்கள். நீங்கள் கவனிங்க, அதாவது எலியாவை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவதற்காக அவங்க யெகோவாவை வணங்கினார்கள். ரெண்டும் எப்படி இருக்கு? ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு கார். எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி நடப்பீர்கள் என்று அந்த இரு வழிகளிலே 2 நினைவுகளிலே இருக்கிற ஜனங்கள் நிலையற்ற அலைவார்கள் என்கிறது போல இந்த ஜனங்கள் நிலையற்ற அலைகிறவர்களாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலியாவுக்குமே என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல. அவருமே ஒரு பிரம்மை பிடிச்ச மாதிரி இருக்கிறார். ஒரு சரியான ஒரு நிலையிலேயே எலியாவும் இங்கே காணப்படவில்லை. அவர் சோர்ந்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கல, ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே செய்தார். இல்லை, வானத்திலிருந்து கர்த்தருடைய மேலே அவர் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்போ அவருடைய வல்லமை எங்கே போச்சு? அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே போச்சு? ஆனால் இங்கே சோர்ந்து போய் அந்த சூறைச்செடியில் படுத்து கொண்டு, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறேன் நான் நல்லவளா என்ன. ஆண்டவர் அவரை விடுற மாதிரியே தெரியல. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? திரும்பவும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூதனை அனுப்புனா தூதன் வராரு. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, நீ போஜனம் பண்ணு என்றார். இவன் இந்த பெயர் சபா, நான் ஒரு விஷயம் நல்லா யோசித்தேன். பெயர் சபாவில், அதாவது அந்த யூதா வனாந்தரத்தில் அவர் இருந்த, யூதாவுடைய வனாந்தரம், யூதா தேசத்தினுடைய அந்த பெயர் சபாவில் இருக்கிறார்ல, இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தெரியுமா? யோசபாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இவர் தப்பிச்சு கூட அங்கே போயிருந்தார்னா, யோசபாத்து தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரனை கனம் பண்ணுறவர். அவர் அங்கேனாலும் என்ன செய்திருப்பார்? ஆமாம், யோசபாத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்து அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து பராமரித்து வச்சிருப்பார். ஆனால் இவர் என்ன செய்யல, அங்கேயும் போக விரும்பாமல், போதும் ஆண்டவரே, எனக்கு நான் இது செஞ்ச வரைக்கும் போதும், என்னுடைய ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் மரிக்கிறதையே நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்போ தான் தூதன் படுத்துட்டு இருக்கிற அவனை தட்டி எழுப்பி சுட சுட என்ன கொடுத்தாரு? தழல்ல சாப்பாடு இருந்ததுன்னு வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணின்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துட்டாரு. பாருங்க, நமக்கு தண்ணி வேணும்னு ஆண்டவருக்கு தெரியுது, சூடான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும்னு அவனுக்கு தெரியுது. ஒரு நெருப்பு தழல் இருக்கு, அந்த தழல்ல ஒரு அடை என்ன செய்யுது, அழகா கர்த்தர் போஷிக்கிறார். ஆண்டவர் எலியாவை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பல விதங்களிலே கையாண்டார். ஆண்டவர் காகங்களை கர்த்தர் கொண்டு போஷித்தார். அல்லேலூயா. சாரிபாத் ஊரினுடைய விதவையை கொண்டு கர்த்தர் போஷித்தார். இப்ப பாருங்க, கடைசியில் தன்னுடைய தூதனையே அனுப்பி அவனை போஷிக்கிறார் பாருங்க.
இது எவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான ஒரு விஷயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தழல்ல சுட சுட இருக்கான், பார்க்குறான், எழுந்திருந்து பார்க்குறான், தழல்ல சுட சுட அப்பமும், அங்கே அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரும் இருந்தது. ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ அதாவது கேரித்த ஆட்டு நீரை என்ன செய், நீ குடித்துக்கொள் என்றார். அந்த தண்ணி வற்றுறதுனால தான் சாரிபாத்துக்கு போனார் அவர். அல்லேலூயா. அங்கே சாரிபாத் ஊரில் எலியா இருந்த வரைக்கும் தண்ணியும் குறைவா இல்லை, அப்பமும் குறைவா இல்லை. ஆண்டவர் தேசத்தில் மலையை கட்டளை எடுக்கிற வரைக்கும் எலியாவையும் கர்த்தர் போஷித்தார், அந்த விதவையின் வீட்டையும் கர்த்தர் போஷித்தார். இங்கே வனாந்தரத்தில் யாரும் இல்லை என்று தெரிஞ்ச போது தன்னுடைய தூதனை கர்த்தர் அனுப்பினார். அனுப்பி அவனுக்கு அப்பமும், ஆமாம் பாருங்க, அங்கே தண்ணியை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்திலையும் வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு படுத்துட்டார், தூங்கிட்டார். திரும்ப தூதன் தட்டி எழுப்புறான். தட்டி எழுப்பி கீழே இருக்கிற வசனதவாது கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ வெகு தூரம், இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு. நீ கர்த்தருக்காக பயன்படணும். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆகவே நீ இந்த போஜனத்தை நீ சாப்பிடு என்றார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கங்கள் கர்த்தர் பேர், இன்றைக்கே நம்ம லைஃப்பை முடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னுடைய லைஃப் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது, இதுக்கு மேலே எனக்கு ஆசீர்வாதமே வராது, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே நடக்காது, இதுக்கு மேலே அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, எந்த சோர்ஸ்லையும் நினைக்காதீங்க. போன வாரம் சொன்னேன், ஒரு கையளவு மேகம்தான் அப்படியே மேலே விரிந்து வந்து ஒரு பெரிய, அது விரித்து வானத்தை விரித்து ஒரு பெரிய மலையை தேசத்துக்கு உண்டாக்குச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு துளிர், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்யும்போது அதை வளர்ந்து பெருசாய் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். ஆமென். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற என் தேவன், சாம்பலில் கூட என் தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா பிள்ளையை ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியும் என்றால், ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறதான திட்டங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள் ஒன்றுமே இப்போ இன்னைக்கு நடக்காதது போல இருக்கலாம், இன்றைக்கு வெறுமையாக இருக்கலாம், இன்றைக்கு ஒன்றுமே வாழ்க்கையில் வாய்க்கலைன்னு நடக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் செய்யும் போது நம்ம பண்ண வேண்டிய பிரயாணங்கள் வெகு தூரம் இருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கிறது. அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கிறது அவருக்காக. ஆகவே நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ கிளம்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அவன் பாருங்க, எழுந்திருந்து அந்த பெயர்சபா வனாந்திரத்தில், பெயர்சபாவிலிருந்து அவன் எங்கே போனோம், கர்த்தர் வந்து ஓரே பருவதம் வரைக்கும் அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் 40 போஜனத்தின் பலத்தினாலே, வாசித்து பாருங்க 8வது, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் எங்கே போன, ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்னு பார்க்கிறோம். இங்கே இந்த பெயர்சபா வனாந்தரத்திலிருந்து ஓரே பர்வதம் மட்டும் போகிறதுக்கு, ஆமாம், 40 நாள் இரவும் பகலும் போனான் என்று பாருங்க. இரவும் பகலும் 40 நாள் போனான். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 250 கிலோமீட்டர். சரி, 250 மைல் என்று பைபிள் கமாண்டரிகள் இருக்கு. கிலோமீட்டர் விட அதிகம். 250 கிலோமீட்டர் விட மைல் கணக்கு வச்சா அதிகம். நல்லா கவனிங்க. அப்போது இரவு பகல் அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் அந்த ஓரை பெண்ணும் தேவனுடைய பர்வதத்துக்கு போனான் என்று பார்க்க. நல்லா கவனிங்க. சீனாய் மலை என்றாலும் ஓரே பர்வதம் என்றாலும் 2 ஒன்று தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே சீனாய் மலையில் என்ன நடந்தது? சீனாய் மலையில் என்ன நடந்தது? ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்த இடம்தான் அது. கர்த்தர் அங்கே அந்த வழியில் போக சொல்கிறாரு. அங்கே பாருங்க, 250 மைலுக்கு மேலே பிரயாணப்பட்டு ஆண்டவர் கொடுத்த போஜனத்தினாலே அவன் போனான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த், அந்த பலனான போஜனம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்கல்ல. இஸ்ரவேல் நடந்து எத்தனை வருஷம் நடந்து வந்தாங்க? 40 வருஷம் நடந்து வந்தாங்க. அவனுடைய பாதரட்சிகள் தேயவில்லை, வஸ்திரங்கள் பழைதாகவில்லை.
பைபிளில் 105வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. 40 வருஷத்துல ஒரு வியாதி கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. ஒரு டைஃபாய்டோ ஒரு காய்ச்சலோ இல்லை. அவங்க தேவனை பரீட்சை பார்த்த போது கர்த்தர் தான் அவங்கள அடிச்சார். மற்றபடி அவங்களுக்கு மரணம் வந்திருக்காது. பல விதத்திலே கர்த்தர் அவர்களை சோதித்தார்கள். பல விதத்திலே ஆண்டவரை அவங்க பரீட்சை பார்த்தார்கள். அதனால தான் அவங்க அடி வாங்கினாங்க. ஆனாலும் அந்த ஒருத்தர் கூட அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இருந்துரு. ஏன் அப்படின்னா அவங்க வான மன்னாவை சாப்பிட்டார்கள். ஆமே. அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். 250 மைல் நடக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். இவர் பாருங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக எலியாவை கொண்டு போறாரு. ஆனால் எலியா என்ன பண்ணுறாருன்னா, நான் அவ்வளோ பலனை கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமான பாதையிலே நடத்துகிறாரு. அவன் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. இன்னும் மென்மேல அவரை பயன்படுத்தணும், இன்னும் மென்மேல அவனை ஆசீர்வதிக்கணும், இன்னும் பெரிய காரியத்தை எலியாவை கொண்டு செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவன் மேலே பிளான் பண்ணுறாரு. ஆனால் இவர் அந்த பிளானை மறந்து அங்கே ஓரேப் என்கிற அந்த தேவனுடைய பர்வதத்தில் போய் ஒரு சந்துக்குள்ள ஒரு கேவில் போய் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ இவருடைய பிளான் முடிவு என்னதான், நம்ம இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் பண்ண வேண்டாம், நம்ம சாவறதே மேலு அப்படின்னு நினச்சி உள்ளே போய் 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 என்ன செய்கிறாரு. ஆமாம், சிலருடைய மனுஷருடைய பேச்சு நம்ம உள்ளத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய பரிசுத்தம். அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அது போல தான் எலியாவுக்கு அந்த மாதிரி நடந்ததா என்னன்னு தெரியல. இல்லை, நல்லா கவனிங்க. இப்படி நடந்த உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். ஒளிஞ்ச உடனே கர்த்தர் பேசுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சப்போ கர்த்தர் அதற்கு அங்கே 9வது வசனத்தை பாருங்கள். 9வது வசனத்தை எல்லாரும் படிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஏப்பா உனக்கு இங்கே என்ன வேலை? உன்னை கெபியில போய் ஒதுங்கிறதுக்கு தங்கிறதுக்கு அவன் அங்கிருந்து போஜனத்துக்கு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். 40 நாள் இரவு பகல் நடந்து வந்திருக்கிற 250 மைல், நீ போய் உள்ள தங்கிறதுக்கா? ஜனங்கள்லாம் இன்னும் 2 நினைவாக இருக்காங்க. இன்னும் ஜனங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. நீ ஜனங்களுக்காக செய்ய வேண்டிய என் பக்கத்தில் திருப்பக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்கு. நீ போய் என்ன செய்யற? ஏன்னா உனக்கு என்ன காரியம் இங்கே? உனக்கு என்ன வேலை? சில நேரத்தில் நம்மை நாமே பரிசோதிப்பது சில நேரத்தில் அது ரொம்ப தாளச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கரெக்டாக தேவனுடைய நோக்கத்தில் தான் இருக்கிறோமா? தேவனுடைய திட்டத்தில் தான் இருக்கிறோமா? கர்த்தர் எந்த இடத்துல கர்த்தர் நம்ம வைச்சாரோ அந்த இடத்துல தான் இருக்கிறோமா? அல்லது பாதை மாறி நம்ம ரெஸ்ட் எடுக்க வந்துட்டோமா? அப்படிங்கிறது சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமாம், பரிசோதனை பண்ணணும். நம்மளை அது ரொம்ப நல்ல விஷயம். தனிப்பட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய நோக்கத்துக்கு விலகி யோனாவை போல போயிட்டேனா? உம்முடைய விருப்பம் தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்னா? பாதை மாதிரி வந்துட்டேனா? அப்படி நாமளே என்ன செய்யலாம்? ஆண்டவரை கேட்குறேன். ஆண்டவருக்கு தெரியாதா அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு? தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு அவனுடைய மனசில் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? ஆனால் ஆண்டவர் கேட்டார், உனக்கு இந்த இடத்துல என்ன காரியம்? ஆதியாகமம் புஸ்தகம் 3-9வது வசனத்தில், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்று போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்க, மரக்கிளைகளெல்லாம் தரிச்சு போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் என்கிட்ட பேசுங்க பார்க்கல. கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஏன் ஆண்டவர் கேட்டார்? என்ன கேட்குறாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானி. அவர் ஹல்லேலூயா. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் தெரியாதா? ஏன் கேட்டாரு? ஏன் கேட்டாரு? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எந்த இடத்துல தவறினானோ அந்த இடத்துக்கே அவனை கொண்டு போய் நிறுத்தி அவன் தவறை உணர்த்தும்படியாக சில நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கேள்விகளை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. எலியா உனக்கு இங்கே என்ன காரியம்? எலியாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கர்த்தர் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அவனுடைய தவறை அவன் உணர்ந்து அவன் அதிலிருந்து வெளியே வந்து
கர்த்தரையே நோக்கி திரும்ப அந்த வழியிலேயே போகணுங்கிறத கர்த்தர் முயற்சி எடுக்கிறார், ட்ரை பண்ணார். ஆனால் இவன் என்ன செய்யல, கேட்கல. இவன் சாக்கு புக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றார் பாருங்க, 10வது வசனம் வாசிக்கிறோம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ரைட், இருந்ததான், யார் இல்லைன்னு சொன்னது? அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். எஸ், அது உண்மைதான், தள்ளிவிட்டாங்க. உம்முடைய பலிபீடங்களை எல்லாம் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். ரைட்டு. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார். நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன் சொல்ற. இது ரொம்ப பெருமை அடித்து பேசுகிறார். எனக்கு சில நேரத்தில் அந்த பாட்டு பாடுறதுக்கு கூட கஷ்டமா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க அப்படின்னு அந்த பாடல் பாடுறதுக்கு கூட சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவர் பெருமை அடித்து பேசுகிறாரு. நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன், எல்லாத்தையும் கொண்டு போட்டான், எல்லாத்தையும் கொண்டு போட்டான், எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. எசபேலுடைய கண்ட்ரோல் இருக்குது, தேசம் இருக்குது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இவருக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு என்ன பண்ணுறாரு, நீ வெளியே கண்மலையில் நில்லுங்கிற. 11வது வசனத்தை பாருங்கள், எல்லோரும் பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். இதை நல்லா கவனிங்க. இங்கே மோசே தேவனுடைய அந்த இதே மலையில், சேம் மலை, இதே ஒரே பருவதம் தான், இதே சீனாய் மலை தான். இந்த பருவதத்தில் மோசேயும் இருந்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது. இது ரெண்டை கம்பேர் பண்ணி நான் பேசுகிறேன் பாருங்க. மோசே தேவன் கடந்து போகும்போது, மகிமை கடந்து போகும்போது, அந்த கண்மலையின் வெடிப்பிலே கர்த்தர் அவனை பாதுகாப்பாக கடந்து வைத்து தன்னுடைய கரத்தினாலே மூடி என்ன செய்தார்? ஆண்டவர் அவனை கடந்து போனார். நீ என்னுடைய இடுப்பை பார்ப்பனார், பார்த்தார். அப்படித்தானே? இங்கே தேவனுடைய பிரசன்னம், தேவன் கடந்து போகும்போது எலியா அந்த குகையிலிருந்து வெளியே வர்றாரு. எலியா வெளியே வர்றாரு, ஆண்டவர் வெளியே நிற்க சொல்றார். இதை நான் பின்னாடி இதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப வெளியே நின்று சொல்லும்போது, வெளியே கர்த்தருக்கு முன்பதாக எலியா நிற்கிறாரு. கர்த்தர் இப்ப யாருன்னு எலியாவுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தர், இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைகிறதுமான பலத்த பெரும் காற்றை கர்த்தர் அனுப்புறாரு. கண்மலையே உடையத்தக்கதாக ஒரு பெரும் காற்று வருகிறது. அந்த காத்துல அதுல அங்கே அந்த காத்துல கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பிறகு ஒரு பெரிய பூமி எர்த்குவேக் வருது. பூமி அதிர்ச்சின்னா சாதாரண, இன்னைக்கெல்லாம் சும்மா சாதாரணமான ஒரு பூமி எதிர்ச்சியை நம்மளால தாங்க முடியல. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சியை கர்த்தர் கொண்டு வரார். பூமி எல்லாம் அதிர்கிறது. இதெல்லாம் பாருங்க, யாருக்கு பாடம் கற்பேன்? நான் என்னால் காற்றை அனுப்பி மக்களை அழிக்க முடியும், எசபேலை கொல்ல முடியும். நான் பூமி எதிர்ச்சியை உண்டாக்கி எசபேலினுடைய சாம்ராஜ்யத்தை உடைக்க என்னால் முடியும். அடுத்தது பாருங்க, அதுலேயும் கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்தது இது பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அந்த அக்கினியிலும் என்ன செய்யல? அந்த அக்கினி ஏற்கனவே அவர் பார்த்தாரு. அக்கினியிலும் கர்த்தர் கர்த்தர் இருக்கவில்லை. ஆண்டவர் அக்கினிக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் பாருங்க, அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தில் எது எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை பாருங்க, நல்லா கவனி. சால்வையை மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. 40 நாள் இரவு பகல் இருந்தார். தேவனோடு அந்த 10 கற்பனைகளை கொண்டு வந்தார், கையில் வச்சுட்டு கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அவருடைய முகம் பயங்கரமான ஒரு பிரைட்டா இருந்துச்சு. ஜனங்கள் பார்த்து பயந்தாங்க. மோசே, உன்னுடைய முகத்தை என்னால் என்ன செய்யல, பார்க்க முடியல, முகத்தை நீ மூடிக்கொள் என்று சொன்னாங்க. முகத்தை மூடிடுதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசே பேசினார். இங்க நம்ம வாசிக்கிறோம், இவன் பாவத்தினாலே தேவனுடைய காரியங்களை பார்த்த போது, இவ்வளோ பெரிய தேவன் என்று அவன் அறிந்த போது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு முகத்தை மூடிக்கிட்டு
என்ன செய்றான் சொல்லுங்க? மோசே தேவனுக்கு முன்பதாக முகத்தை திறந்து பேசினார், முகம் பிரகாசித்தது. இவன் தேவனுக்கு முன்பதாக முகத்தை மூடி நிற்கிறான், பயந்து கொண்டு, பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி. கவனிங்க, அந்த இடத்துல அந்த வசனத்தை பாருங்க. அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசின மாதிரியே பேசுறாரு. என்னன்னா, எலியாவே எனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு திரும்ப அதே பதில் சொல்ற. ஜனங்கள் எல்லாம் உடன்படிக்கையை மீறிட்டாங்க, நான் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய பார்க்குறாங்க, ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டாங்க, திரும்ப சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல எலியாவுடைய சாப்டரை க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தனை கூப்பிட்டு பார்ப்பாரு. நீ அந்த டைமில் வந்துட்டீன்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அதை கூப்பிடும் போதே வந்துட்ட அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவர் உயர்த்துவார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உண்மையில வச்சிருக்கிற தரிசனத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்க. நீ வராத பட்சத்தில் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் அதாவது என்னன்னா, அவருக்கு இருந்த அந்த பொறுப்பை கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்துறார். புரிஞ்சுதா? கூப்பிட்டு கர்த்தர் உங்களை அழைச்சு பார்ப்பாரு. நீ வரலைன்னா உனக்கு பதிலாக கர்த்தர் வேற ஒரு எழுப்புவார். நான் சொல்றது உண்மை. ஸ்தானத்தை கத்து பாருங்க. அந்த சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். அதற்கு பாருங்க 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வரணும், அதனால நீ அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. 16வது வசனம். நிம்சியின் குமாரனாகி எகுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆம்பேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக எகுவை அபிஷேகம் பண்ணுங்கிறார். ராஜாவை அபிஷேகம் பண்ண எதுக்காக எகுவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்? எகு அப்படிங்கிற அந்த ராஜா தான் எசபேலினுடைய குடும்பத்தை நிர்மூலமாக்கணும். அவன் செஞ்சார். அல்லேலூயா. ஆமா, அவன் செஞ்சார். ஆகாப் யுத்தத்தில் போய் வேஷம் மாதிரி போகும்போது அவனை குத்தி யதார்த்தமாய் ஒருத்தர் எய்யும் போது அவன் மரிச்சிட்டான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு எலியா சொன்ன மாதிரியே நடந்தது. எசபேலை எப்படி கொலை செய்தார்? மேலே எகு புறப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, மேலே சிங்காரிச்சு நின்றுட்டு இருக்கும்போது மேலிருந்து என் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு சொல்லும்போது ஒருத்தர் நின்று வெட்டி பார்த்தாங்க. அவளை மேலிருந்து கீழே தள்ளி விட்டார். மதிலில் மேலே விழுந்து செத்து ரத்த அவளுடைய ரத்தத்தையும் நாய் நக்கிட்டு என்று பார்க்கிறோம். அவள் வைத்த எல்லா தோப்பு விக்கிரகங்களையும் எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் இந்த எகுதான் அழித்து போட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னாடியே, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை முன் குறித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எசபேலை அழிக்கிறதுக்கு. ஆனா இந்த வேலையை எலியா சரியா செய்திருந்தார்னா எசபேலை, இந்த பிசாசை எலியாவை கொண்டு கர்த்தர் அழித்திருப்பார். அதனாலதான் அவனுடைய ஸ்தானத்துல 3 பேர். அதுல ஒருத்தர் எகு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசிங்கிற பெயர்ல தேசத்தை கலக்குவதற்கு அவன் ரெட்டிப்பான வல்லமை உடையவனாய் அவன் இருப்பான். நீ 7 அற்புதம் செஞ்சீங்கன்னா அவன் 14 அற்புதம் செய்வான். ஹல்லேலூயா. எலிசாவுடைய அற்புதம்லாம் எப்படி? எலிசா செத்து போயிட்டாரு. நல்லா கவனிங்க. எலிசா மரிச்சிட்டாருங்க. மரிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய எலிசாவுடைய எலும்புகள் எல்லாம் ஒரு இடத்துல அந்த பரியல் கிரவுண்ட்ல மேலே இருக்கு, மேலே வந்துருச்சு. ஒரு யுத்தத்தில் ஒரு மனுஷனை செத்து போனவன புதைக்க கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவனை புதைக்கிற நேரத்தில் எலிசாவினுடைய எலும்பு அந்த செத்த பாடியில பட்டுருச்சு. அந்த பாடி உயிரோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. எலிசாவுக்குள்ள அப்படி கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். ஆமை. எலிசா செத்து 1 வருஷம் ஆகி அவனுடைய எலும்புகள் கடந்தது. அந்த எலும்புகளுக்குள்ள, செத்து போன அந்த எலும்புகளுக்குள்ள தேவ வல்லமை இருந்தது. அந்த வல்லமை ஒரு மரித்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுக்கு கர்த்தர் அந்த வல்லமை கொடுத்தார். உன்னுடைய ஸ்தானத்தில் நீ அவனை கர்த்தர் அவனை டம்மி பண்ணிட்டார். எலியாவை டம்மி பண்ணி, போப்பா நீ கர்மல் பர்வதத்திலேயே போய் உட்காந்துக்கன்னு சொல்லி கர்மல் பர்வதத்துக்கு கர்த்தர் அனுப்பி, கடைசியில் கர்த்தர் எங்கே கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது, ஹல்லேலூயா, நமக்கெல்லாம் ஒரு மாடலாக இருக்கும்படிக்காக ஆண்டவர் அவன் சுழல் காட்டில் கர்த்தர் கொண்டு போனார் என்று பார்க்கும். அதுக்கு பிறகு அதிகமான தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆனால் இது போல ஒரு பவர் என்ன செய்யலை, இல்லை. வானத்திலேருந்து அதுக்கு பிறகு அக்கனி இறக்கினார். அதுக்கு பிறகு எலிசாவினுடைய வேலைகள் தான் ஆரம்பித்தது. அப்போ கர்த்தர் கூப்பிடும் போதே, அவர் செயல்படுவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கும் போது நம்ம இருந்துட்டான் அப்படின்னா, உனக்கு பதிலாக கர்த்தர் வேற ஒருவரை எழும்பி அதை செய்வார். எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. எலியா பீத்திக்கிட்டு இருந்தார், ஆண்டவரே உடன்படிக்கை ஜனங்கள் மீறிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இல்லை, தீர்க்கதரிசிகளும் ஒருவரும் இல்லாமல் எசபேல் கொண்டு போட்டான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் என்று பெருமை பாராட்டினான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? எலியா, நீ அப்படி நினச்சிட்டு இருக்க, நீ மட்டும்தான் இருக்கிறேன், நீ மட்டும்தான் எனக்கு தீர்க்கதரிசி நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றார் 18வது வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால்களையும் முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில நான் மீதியாக வைத்திருக்கிறேன். மீதியா இருக்காங்க, நீ மட்டும் இல்லை, நான் உன்னை பயன்படுத்தினேன். ஆனால் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத, அவனுடைய பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேர் எனக்கு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க நமக்கு 7000 பேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 7000 பேர் நாமக்கல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் பெருசு, எங்களால தான் எல்லாம் முடியும், நாங்கள் தான் பெரிய ஓனிச்சு. கர்த்தர் ஒரு நாள் டம்மியாக போகிறார், எலியா மாதிரி டம்மியாக்கி அந்த 7000 பேரை நமக்கு தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாது இருக்கிற, அவன் பாதத்துக்கு முத்தம் செய்யாது இருக்கிற 7000 பேரை கர்த்தர் நான் வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொன்னார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இதை தியாலஜிக்கலாக சில விஷயங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட சேர்ந்து திருப்பங்க இந்த பகுதியை முடிச்சிடலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து என்ன சொல்லுது? தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை நீங்கள் அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை எடுத்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, சொல்ல இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்தானா? விண்ணப்பம் பண்ணினான். என் பிராணனை வாங்க தேடுகிறார் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான். அப்போ அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதன்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறதுயா. ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. நான் ஒரு பங்கை வச்சிருக்கிறேன் நானு. ஆமே, அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே யூதா கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து தேவனுக்காக 12000 பேர் முத்திரைப்பட்ட 1,20,000 பேர் கர்த்தருக்காக அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறது போல கர்த்தர் ஒரு பங்கை நான் வச்சிருக்கிறேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது சொல்லாரு, இந்த ஆடுகள் இல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு இருக்குது, அவங்களையும் நான் கவனிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். ஆமாம், இவங்களை இல்லாமல் கர்த்தர் வேற யாரை வச்சிருக்கிறாரு? வேற ஒரு மந்தை எனக்கு இருக்குதுயா, எனக்கு வேற ஒரு பங்கு இருக்கு, எனக்கு வேற ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தை தான் யாரு? நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பாகாலுக்கு முன்பதாக நீ பீத்தாத, நீ பெருமை பாராட்டாத, உனக்கு தெரியாத, நீ அறியாத, உனக்கு அறிவு கட்டாத
உன்னுடைய மண்டைக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் பிடியிடாத, அவன் பாதத்துக்கு முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கண்மலையில அந்த சியோன் அந்த ஓரை பர்வதத்தில் நிற்கும் போது நமக்கு எப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் அதை செஞ்சார். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர். நம்முடைய தேவன் பெரும் காற்றை அனுப்ப முடியும். என் தேவனாலே பூமி அதிர்ச்சியை உண்டாக்க முடியும். என் தேவனாலே வானத்திலிருந்து அக்கினியை உண்டாக்க என்னால் முடியும். இதெல்லாம் நான் செய்வேன். ஆனால் ஏன் உனக்கு மெல்லிய சத்தமாக அமைதியாக பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளும்படிக்காக நான் அதை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எலியாவின் மேலே பரிதபித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாக, நல்லா கவனிங்க, ஆரோனும் அவனுடைய சகோதரி மிரியாமும் எழுந்து வந்து அவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. அங்கே என்ன நடந்தது? மிரியாவின் மேலே கர்த்தர் குஷ்டரோகத்தை கர்த்தர் வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? ஆண்டவர் பாரு, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம்? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சத்தம் கண்மலையை உடைக்கும் என்று பார்க்கிறோம். பெண்மான்களை ஈனப்பெண்ணும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னதமான தேவனை ஆராதிக்கிறேன். என் தேவன் உன்னதமானவர், அவர் மகத்துவமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை எலியா உணர்ந்து கொள்றதுக்கு தான் கர்த்தர் அந்த மாதிரி விஷயத்தை அவன் தன்னை தாழ்த்தி அந்த சர்வ வல்லவருக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லை என்று அவன் அறிந்து கொள்ளும்படிக்க அந்த கண்மலையில் முக்காடு போட்டுக்கிட்டு, ஆண்டவரே இப்போ நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நின்றான் என்று பார்க்கும். தெய்வத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட பயத்தோடும் நடுங்கத்தோடும் கர்த்தரை நம்ம சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை செய்யணும்னு பாருங்க. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்ம தேவன் செத்து போன தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் கல்லும் மண்ணுமான கடவுள் அல்ல. நம்முடைய தேவன் எசபேல் வைத்திருக்கிற பாகாலான தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ 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 சக்தி படைத்தவர், அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிடத்தான் வேணும். அவருக்கு முன்பதாக சேட்டையெல்லாம் அவர் செய்ய முடியாது. எப்பேற்பட்டவனையும் கர்த்தர் கொண்டு நிறுத்துவார் கண்மலையில். எனக்கு முன்னாடி நின்றுன்னு சொல்லி நிறுத்தி கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்திருந்து